ஸ்டாலின் மாடல் அரசு, குழு மாடல் அரசு என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் ஸ்டாலின் அரசு அப்பாவி அஜித்தை அடித்து கொன்றுவிட்டு அப்பாவி போல சாரி கேட்டதால் இப்போது சாரி மாடல் அரசு என அழைக்கப்படுகிறது. இந்த சாரி மாடல் அரசு இன்னும் பல விவகாரங்களில் கேட்க வேண்டிய சாரிகள் இன்னும் நிறைய பாக்கி இருக்கு என்கிறார்கள் பொதுமக்கள். என்னையா இது ஸ்டாலினுக்கு வந்த சோதனை? எதிர்க்கட்சியாய் இருந்தபோது உடன்பிறப்புகள் ஓசி புரோட்டா கேட்டு கடையை உடைத்து புரோட்டா கடைக்காரரிடம் மன்னிப்பு கேட்க வைத்தார்கள். இப்போது ஆளுங்கட்சியானவுடன் காவல்துறை பல அராஜகம் செய்து சாரி கேட்க வைக்கிறது. ஒரு பக்கம் ஸ்டாலினை பார்க்கும்போது பரிதாபமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சார்களை காப்பாற்ற நினைப்பவர் சாரி கேட்பதில் தப்பில்லை என்றே தோன்றுகிறது. சரி, ஸ்டாலின் சார் கேட்க வேண்டிய சாரிகளை பட்டியல் போடுவோம். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அரசு பள்ளி மாணவன் சக மாணவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சாரி மாடல் ஆட்சியில் பள்ளிகளில் வன்முறை கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. இந்த அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் நீதி போதனை வகுப்புகளை நடத்தியிருப்பதாகவும் காவல்துறை மூலம் மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுக்க போவதாகவும் விளம்பரம் செய்தது. அஜித்தை கொன்ற காவல்துறைக்கே நீதி போதனை வகுப்பு நடத்த வேண்டிய சூழலில் அவர்கள் மாணவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? என்னமோ அது எதுவும் எடுபடவில்லை. எதற்கெடுத்தாலும் குழு போட்ட ஸ்டாலின் நான்குநேரி, தஞ்சை என பள்ளிகளில் வெட்டுக்குத்து நடந்த போதே ஒரு குழு அமைத்து அதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதை செய்யாததற்கு ஒரு சாரி கேட்டே ஆக வேண்டும். அடுத்தபடியா கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளி மாணவன் காரில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளான். இந்த கொடுமையெல்லாம் வேறு எந்த ஆட்சியிலும் நடக்காது. முதலில் சம்பவம் நடந்ததற்காக ஒரு சாரி, பிறகு சம்பவம் நடக்கும்படி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதே அதற்காக ஒரு சாரி, அதற்கடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கே பாதுகாப்பில்லாத இந்த ஆட்சி தொடர வேண்டுமென ஸ்டாலின் கனவு காண்கிறாரே, அதற்கு ஒரு சாரி என சாரி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.